ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ முருகா வாருங்கள் மாமா, வாருங்கள். தங்களின் வருகை மகிழ்ச்சியையும் அதே நேரம் வியப்பையும் அளிக்கிறதே. ஏன் வியப்பு முருகா? தாங்களோ சுகவாசி. தாங்கள் எப்போதும் உல்லாச வாழ்வை விரும்புபவர். அமிர்தத்தை அள்ளித்தரும் பார்க்கடலை துறந்து தாங்கள் இந்த அடர்ந்த காட்டிற்கும் வறண்ட மலை குன்றிற்கும் வந்தது வியப்பல்லவா? முருகா, உன் பரிகாசத்தை புரிந்து கொள்ள முடியாதவன் அல்ல உன் மாமன். ஆனால் என் தங்கை மகனாகிய நீ என்னுடன் எப்படி வேண்டுமானாலும் விளையாடலாம், எள்ளி நகையாடலாம். அதற்காக உன் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன். அதை நான் நன்கு அறிவேன் மாமா. தாங்கள் இங்கு வந்த காரணம் என்ன? தங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா? ஆம், உன் உதவி நாடியே நான் இங்கு வந்தேன். கேளுங்கள் மாமா. நீ கைலாயம் திரும்ப வேண்டும். அது நடக்காத காரியம் மாமா. ஏன் முருகா, உன் கோபம் இன்னும் தணியவில்லையா? என்னை ஏமாற்றிய குடும்பத்திற்குள் மீண்டும் நான் எப்படி நுழைவேன்? மூத்த பிள்ளை மீது காட்டிய அன்பை என் மீது காட்டியிருக்க வேண்டாமா? எனக்கு ஆதரவாக ஒரு சொல்லை கூட உதிர்க்கவில்லையே. மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பது தமிழ் பழமொழி. அதன்படி நான் மீண்டும் கைலாய வாயிலை மிதிக்க மாட்டேன். ஆக நீ உறுதியாக கைலாயம் திரும்ப மாட்டாய்? நிச்சயமாக திரும்ப மாட்டேன். முருகா, நீ உறுதியாக தீர்மானம் மேற்கொண்டால் அதை எவராலும் மாற்ற இயலாது. நான் வருகின்றேன். குழந்தாய் வித்யார்த்தி, நான் ஜலபூஜை செய்துவிட்டு வருகிறேன். அதன் பிறகு உனக்கு வித்யாபியாசத்தை தொடங்குகிறேன். சரிங்க தாத்தா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சிவனே போற்றி. சிவாய. ஓம் நம 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 சிவாய. ஓம் சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஈசனே, நான் என்ன செய்வேன்? இது ஆகப்பெரும் சிவநிந்தனை அல்லவா? ஈசனே, சுவாமி சுவாமி முத்தமிழ்ச் சங்கத்தின் தலைவரான புலவர் நக்கீரருக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க தவறினான் இந்த செண்பக பாண்டியன். இந்த மதுரையை ஆட்சி செய்யும் தகுதியை இழந்து விட்டான் இந்த செண்பக பாண்டியன். ஆகவே என்னை நானே மாய்த்துக் கொள்வதே நான் புரிந்த பிழைக்கு உரிய தண்டனை. அரசே, அரசே, என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டீர்கள்? நல்ல அரசனை இழந்த மக்கள் தாயை இழந்த பிள்ளைகளைப் போல தவித்து நிற்க மாட்டார்களா அரசே? இது தாங்கள் புரிந்த பிழை அல்ல. தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வதும் நீதி அல்ல. ஆனால் நக்கீரனின் பத்தினிக்கு நான் என்ன பதில் கூறப் போகிறேன்? அவர் என் தாய்க்கு நிகரானவர். அரசே, தற்போதுதான் தாங்கள் பொறுமையோடும் அமைதியோடும் இந்த பிரச்சனையை கையாள வேண்டும். நடக்கும் யுத்தமானது அசுரர்களுக்கும் மானிடர்களுக்குமானது அல்ல. இது தமிழ் மொழிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட யுத்தம். ஆகவே நாம் இதை பதற்றமின்றி நிதானமாக கையாள வேண்டும். திக்கற்ற நிலையில் இருக்கிறோம். இப்போது நாம் என்னதான் செய்வது? குன்றின் மேல் குடிகொண்டிருக்கும் முருகனின் அருளை நாம் நாட வேண்டும். தமிழ் கடவுளான அவன் ஒருவனே நம்மை காக்க முடியும். அப்படியே ஆகட்டும். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அதை கூறுங்கள். மக்களிடையே அசுரர்களின் நடவடிக்கையை கண்காணிக்க ஒற்றர்களை நிறுவ வேண்டும். ஆலயங்கள் முழுவதும் பூஜைகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற உத்தரவிட வேண்டும். அப்படியே ஆகட்டும். குருதேவர் கூறியதை உடனே ஆற்ற காரியத்தில் இறங்குங்கள். இது அரசனின் கட்டளை. என் அண்ணன் மகாவிஷ்ணு நம் புத்திரன் முருகனை அழைத்து கொண்டு வருவாரா? பார்வதி, இதில் என்ன உனக்கு சந்தேகம்? உன் அண்ணன் வந்தால் முருகனோடு தான் வருவார். ஏனென்றால் நான் அறிந்த வரையில் இந்த அகிலத்தில் உன் அண்ணன் ஸ்ரீமன் நாராயணனை விட பேச்சாற்றலில் சிறந்தவர் வேறு எவரும் இல்லை. ஆகவே முருகனை அவரால் மட்டுமே சமாதானம் செய்ய இயலும். ஹர ஹர மகாதேவா. வணக்கம் மகாதேவரே. அண்ணா, எங்கே என் மைந்தன் முருகன்? தாங்கள் அவனை அழைத்துக் கொண்டு வரவில்லையா? இல்லை, முருகன் கைலாயம் வர விரும்பவில்லை. அண்ணா, தாங்கள் முருகனை அழைக்காமல் ஏன் இங்கு வந்தீர்கள்? முருகனுக்கு தன் பெற்றோரை காண விருப்பமில்லையா? அவன் என்னதான் கூறினான்? முருகன் கூறியதை அப்படியே கூறினால் நீ வருந்துவாய் பார்வதி. பரவாயில்லை, கூறுங்கள். தமிழ்நாட்டில் குடிகொண்டிருக்கும் முருகன் எனக்கு அம்மையும் அப்பனும் இனி தமிழ் மொழிதான் என்கின்றான். உங்கள் இருவரில் யாராவது ஒருவர் முருகனுக்கு ஆதரவாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தால் முருகனை சமாதானம் செய்ய ஏதுவாக இருந்திருக்கும்.
ஆகவே கைலாயத்திற்கு வர கந்தன் அடியோடு மறுத்துவிட்டான். என் புத்திரன் நலமோடு இருக்கிறானா? நலமென்றால் என்ன பொருள் பார்வதி? என் புத்திரன் கைலாயத்தில் வாழ்ந்தது போல் வளமோடும் செல்வ செழிப்போடும் சகல சுகங்களோடு வாழ்கிறானா என்று கேட்டேன் அண்ணா. செல்வச் செழிப்பிற்கும் முருகனுக்கும் இப்போது யாதொரு தொடர்பும் இல்லை. எனில் என்ன பொருள்? பார்வதி, பூஜைக்கு நேரமாகிறதல்லவா? கணேசன் பசியோடு இருப்பான். தாங்கள் சற்று அமைதியாக இருங்கள் அண்ணா. நீங்கள் கூறுங்கள், முருகனின் நிலைதான் என்ன? முருகன் தமிழகத்தில் குடிகொண்டிருக்கும் குன்று வறண்ட பாறை. அங்கே நீரும் இல்லை, நல்ல நிலமும் இல்லை, மரமும் இல்லை, மரத்தின் கிளையும் இல்லை, காயும் இல்லை, கனியும் இல்லை, மலரும் இல்லை, நல்ல மனமும் இல்லை. மொத்தத்தில் உயிர்கள் வாழ தகுதியற்ற பாலைவனம். நிறுத்துங்கள் அண்ணா. பார்வதி, உன் அண்ணனின் வார்த்தைகளை நம்பாதே. மிகைப்படுத்தி கூறுவதில் உன் அண்ணன் கை தேர்ந்தவர். நான் மிகைப்படுத்தி கூறுகின்றேனா? முருகன் இருக்கும் இடத்தை பற்றி நான் கூறியது 10ல் 1 பகுதிதான். பார்வதி, நீ சிவகிரி மலையை பற்றி அறிவாயல்லவா? உன் மைந்தன் அதன் மீதுதான் குடிகொண்டுள்ளான். அந்த மலையை 5000 அடி துளைத்தாலும் ஒரு சொட்டு நீர் கூட கிடைக்காது என்பதை நீயும் அறிவாயல்லவா? போதும், நிறுத்துங்கள். நான் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்திருந்தால் என் மைந்தனை காக்கும்படி அந்த இறைவனை மன்றாடி இருப்பேன். ஆனால் இப்போது நான் என்ன செய்வது? நாராயணா, இப்போது தங்களுக்கு மகிழ்ச்சியா? வைகுண்டத்தில் உன் அண்ணி மகாலட்சுமி எனக்காக காத்திருப்பாள். நான் வருகிறேன். பார்வதி, முருகன் சக்தி நிறைந்தவன். தயவு கூர்ந்து என்னை தனியே விட்டு விடுங்கள். குடும்பம் என்று வந்துவிட்டால் இறைவனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் யாதொரு வேறுபாடும் இல்லை. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. புலவரே, நீர் திருவாய் மலர்ந்த நேரம் பொல்லாத நேரமாயிருக்கிறது. நக்கீரனை சிறையெடுக்காமல் நம்மை அசுரனால் கொல்ல முடியாது என்றீர். இதோ தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் நக்கீரனையும் சிறையெடுத்து வந்துவிட்டான் அண்டாசுரன். நக்கீரர் சிவபக்தரிலும் கடும் சிவபக்தர். இவரை அண்டாசுரனால் சிறையெடுக்க முடியாது என்று நினைத்தேன். அசுரனின் சூழ்ச்சியோ அல்லது நக்கீரரின் பிழையோ தெரியவில்லை. நம்மோடு நக்கீரரும் சிறையில் வந்து அகப்பட்டு விட்டார். இப்போது நான் எங்கிருக்கிறேன்? மாசாத்தனாரே, கேட்டீரா நக்கீரர் கேட்கும் கேள்வியை? நக்கீரரே,
நாம் இப்பொழுது யமலோகத்தின் நுழைவாயிலில் இருக்கின்றோம். விரைவில் யமலோகத்திற்கே சென்று விடுவோம். போதுமா? பிரம்மதத்தரே, என்ன கூறுகிறீர்கள்? ஆம், பிரம்மதத்தர் கூறுவது சரிதான். நீரே எங்கள் யமன். எங்களை யமலோகம் அழைத்துச் செல்லவே தாங்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறீர்கள். இப்போது தங்களுக்கு மகிழ்ச்சிதானே? சிறை எடுக்கப்பட்ட தமிழ் புலவர்களின் நிலை என்ன? தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் நக்கீரர் குறித்து ஏதேனும் தகவல் கிடைத்ததா? அரசே, கண்டறிய தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தங்களின் உத்தரவுப்படி தமிழ் புலவர்களின் நலனுக்காக ஆலயங்கள் தோறும் பூஜையும் பிரார்த்தனையும் தொடர்கின்றன. அரசருக்கு வணக்கம். அடியேன் ஒற்றன் வந்திருக்கிறேன். ஒற்றனே, நக்கீரர் குறித்து ஏதேனும் தகவல் கிடைத்ததா? அரசே, அண்டாசுரன் காங்கேயம் மலைக்குகையில் சிறையெடுக்கப்பட்ட 1000 புலவர்களை அடைத்து வைத்திருக்கிறான். அவர்களை வரும் அமாவாசை என்று அந்த அசுரர்கள் தெய்வமாக வழிபடும் கார்க்கிமுகிக்கு கொடுக்கும் யஜ்ஞத்தில் பலியிட திட்டமிட்டிருக்கிறான். அமைச்சரே, தமிழ் புலவர்கள் 1000 பேரையும் உயிரோடு மீட்டு தமிழ் சமூகத்திற்கு அரும்பணி ஆற்ற வேண்டிய கடமை நமக்குரியது. நம் படைகளை ஒன்று திரட்டி உடனே காங்கேயமலைக்கு அனுப்புங்கள். நானும் இந்த யுத்தத்தில் விரைந்து இணைகிறேன். அரசே, தாங்கள் இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டாம். தமிழ் புலவர்களை அபாயத்தில் விட்டுவிட்டு நான் அரண்மனை மஞ்சத்தில் படுத்துறங்குவதா? நடக்காது. நானும் இந்த யுத்தத்தில் பங்கெடுத்தே தீர வேண்டும். அரசே, நான் காரணமில்லாமல் தங்களை தடுத்தாட்கொள்ளவில்லை. காரணம்தான் என்ன, கூறுங்கள். தாங்கள் தமிழ் வளர்க்கும் பாண்டிய தேசத்தின் அரசர். தங்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அது நம் சத்துருக்களுக்கு சாதகமாக மாறிவிடும். தாங்கள் அரண்மனையிலிருந்து காரியமாற்றுங்கள். இறைவனை துதித்திருங்கள் அரசே. அதுவே நமக்கு நல்லது. ஆனாலும் மக்களின் மீது தங்களுக்கு அன்பும் அக்கறையும் இருப்பது உண்மையானால் தாங்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டே தீர வேண்டும். நாட்டின் நலத்தினை கருதி நான் யுத்தத்திலிருந்து விலகி இருக்கிறேன். அமைச்சரே, யுத்தம் தொடங்கட்டும். தமிழ் புலவர்களை மீட்டு வர உடனே புறப்படுங்கள். உத்தரவு அரசே. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஓம் கார்க்கிமுகி ஜுவாலா. வீரர்களே, நடக்கவிருக்கும் மகா யஜ்ஞமானது எந்தவித தடையுமின்றி நடந்தேற வேண்டும். இல்லையேல் கார்க்கிமுகியின் பெரும் கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடும். உடனே ஏற்பாடுகளை தொடங்குங்கள்.
மிகச் சரியாகவும் கவனமாகவும் காரியமாற்றுங்கள். கார்க்கி மிகு ஜுவாலா. சூரபத்மா, இந்த நாள் உன் வாழ்நாளில் ஒரு பொன்னான நாள். உன்னை வாட்டிய மரண பயத்தையே மரணிக்க செய்யும் நாள் இது. குருதேவா, என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் கூறிய சொற்களை கேட்கும் போது எனது செவிகளில் இன்ப தேன் வந்து பாய்கிறது. தமிழ் மொழியையும் தமிழ் புலவர்களையும் இவ்விதம் அழிப்பதால் நமக்கு என்ன பயன் வந்து சேரப்போகிறது? அதுதான் எனக்கு விளங்கவில்லை. சூரபத்மா, மொழியே தெய்வீகத்தன்மையை வலுப்படுத்தும் மூல காரணமாக இருக்கிறது. எப்படி நாம் ராசி, லக்கணம், நட்சத்திரங்களின் மீது மந்திர உச்சாடனம் செய்து நம் சக்தியை பெருக்குகிறோமோ, அதேபோல் முருகன் தமிழ் மொழியை வர்ஷித்து அளப்பெரும் சக்திகளை பெறுவான். இந்த நிலையில் நாம் தமிழ் மொழியை அழித்துவிட்டால் உன்னை மருட்டிய மரணத்தையே மருட்டியதற்கு ஒப்பல்லவா? குருதேவா, தங்களின் அறிவு கூர்மை என்னை வியக்க வைக்கிறது. தாங்கள் மட்டும் என் அருகில் இருந்தால் 14 புவனங்களையும் நானே அரசாள்வேன். என்னை ஆசீர்வதியுங்கள். ஒருவரின் பலத்தை அவரை நேருக்கு நேர் சந்திப்பதால் மட்டுமல்லாமல் அவரின் ஆலோசகர் யார் என்பதை அறிவதன் மூலமே முழுமையாக அறியப்படும்.